ஆண்டவர் நீ சரீர பிரகாரமா எனக்காய் பாடுபடுன்னு சொல்லவே இல்லை. அழகு குத்துன்னு சொல்ல, காவடின்னு சொல்ல, செருப்பு போட நடன்னு சொல்லல, நீ விரதம் இருன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல. ஆண்டவர் சொல்வது, நான் உனக்கு கொடுத்த நன்மையை மட்டும் அனுபவித்துக்கொள். கிரியையினாலே கிருபை கிடைக்கணும், கிரியையினால கிருபை கிடைக்காது. அப்படி கிடைக்க நீ நினைச்சனா ஆண்டவர் சிலுவையில் மரித்தது வேஸ்ட்ன்றாரு. சிலுவையில் பல பாடுகளை பட்டு அவமானப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை யாருக்காக? உங்களுக்கும் எனக்காக நம்மேல் வர இருந்த ஆக்கினையை அவர் மேல் வர பண்ணி என்ன பண்ணாரு? நமக்காய் ஒரு தொங்கினார். அல்லேலூயா. நமக்காய் அடிக்கப்பட்டார். அப்போ எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டு நன்மையை மாற்றும் கிருபை மூலியமாய் உங்களுக்கு எங்க வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் மாலை போட்டு நடந்து போற கும்பல் உண்டு. ஆமென். இன்னைக்கும் தேர் இருக்கிற கும்பல்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, கிரியையினால உனக்கு கிருபை கிடைப்பது கிடையாது. நீ நம்பன அப்படின்னா, நீ நம்பனா உனக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் இதை செய்தால்தான், நான் ரத்தம் சிந்தனாதான், நான் இப்படிப்பட்ட பாடுகளை என் சரீர ரீதியாய் நான் உபத்திரத்தை அனுபவித்தாதான் கர்த்தர் கண் திறந்து பார்ப்பார். கிடையவே கிடையாது. நீ சிலுவையை நோக்கி பார்த்தாலே கர்த்தர் கிருபை அளிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்றாரு, நீ விசுவாசிக்கும் பொழுது, நான் நினைக்கும் பொழுது நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். ஒருவருடைய கீழ்ப்படியாமனாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நான் பாவமாய் ஆக்கப்படுவேன். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். அதை நீ எண்ணிக்கொள். அதான் சொல்றாரு. தேவன் இறங்கி எனக்காக பாடுகள் பட்டது காரணம். ஆண்டு சொல்றாரு, ஆண்டோடைய பார்வையில நீங்கள் நீதிமான். ஏன்? உங்கள் பாவத்துக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினதுனால தேவன் சொல்றாரு, அதுக்கு நான் மரிச்சிட்டேன். நான் என்னைக்கு கிறிஸ்துவை அறிந்தனோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோ, நான் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காய் பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி. ஏன் எண்ணிக்கொள்கிற சொல்ற தெரியுமா? பாவம் எங்கு அதிகமாய், ஏன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையாய் தேடி வந்தாருன்னா நம்மளுக்குள்ள பாவம் அதிகமா இருக்கு. நீங்க பெரிய பாவியா இருந்தனால ஆண்டவர் உங்களை கிருபையாய் தேடி வந்திருக்கு. அல்லேலூயா. பாருங்க, பாவம் பெருகிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெருகும். எதுக்காக கிருபை பெருகுது? கிருபை அந்த பாவத்தின் மேல் என்ன பண்ணும்? அமர்த்தி அதை அழித்து போடும். நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா, பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் கையில் இருந்த கோலை என்ன பண்ணுவாங்க, தூக்கி போடும்போது எல்லாம் பாம்பா மாறிடுமா. உடனே மோசே என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இதை தூக்கி போடுறா அப்படின்னுவாரு. உடனே அவன் கோலை தூக்கி போட்ட உடனே பாம்பாய் மாறி, பாருங்க, அத்தனை பாம்பையும் இந்த மோசையுடைய பாம்பு விழுங்கிடுமா. எவ்வளவோ பெரிய பாவமா இருந்தாலும், எத்தனை பாவங்களா இருந்தாலும் அந்த கிருபை என்ன பண்ணுமா, அந்த பாவங்களை எல்லாவற்றையும் விழுங்கி உன்னிடத்தில் பாவம் இல்லாதபடிக்கு உன்னை நீதிக்குள்ளாய் வைக்கும், உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வைக்கும், உன்னை பரிசுத்தத்துக்குள்ளாய் வைக்கும். எப்பொழுது? தேவ கிருபை. ஆமென்.